ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? வெல்கம் டு சக்தி சரவணா யூடியூப் சேனல். இன்றைக்கி வீடியோவில் ஆன்மீக தகவலில் வசந்த நவராத்திரி 2024 நமக்கு தெரிஞ்சதெல்லாம் வருஷத்தில் ஒரு முறை கொலு வச்சு கொண்டாடப்படுகின்ற நவராத்திரி மட்டும்தாங்க. ஆனால் ஒரு வருஷத்திற்கு 4 நவராத்திரிகள் வருதுங்க. வராகி நவராத்திரி, ஷியாமலா நவராத்திரி, வசந்த நவராத்திரி, அதுக்கப்புறம் நம்ம எல்லாராலும் கொண்டாடப்படுகின்ற கொலு நவராத்திரி. இதில் இன்றைய தினம் ஆரம்பிக்கவிருக்கும் நவராத்திரி தான் வசந்த நவராத்திரி. அதாவது பங்குனி மாதம் அமாவாசை திதி முடிந்த பிறகு அடுத்த நாள் பிரதமை திதியிலிருந்து இந்த வசந்த நவராத்திரி தினம் தொடங்குதுங்க. இந்த நவராத்திரியில் பெண்கள் அம்பாள் வழிபாடு செஞ்சோம் அப்படின்னா குடும்பத்தில் சுபிக்ஷம் நிறைவாக இருக்கும் அப்படின்றது நம்பிக்கையாக சொல்லப்பட்டிருக்குங்க. இந்த வசந்த நவராத்திரி ராமருக்கும் லலிதாம்பிகை தேவிக்கும் சிறப்புக்குரிய நாட்களாக சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டிருக்குங்க. இந்த நவராத்திரி முடியக்கூடிய அந்த நாளில் தான் ஸ்ரீராம நவமியும் வருமுங்க. இந்த நவராத்திரியை பெரும்பாலும் யாருமே வீட்டில் வழிபாடு செய்ய மாட்டாங்க. மேலும் மேரு சக்கரம் இருக்கக்கூடிய அம்பாள் கோவிலில் தான் இந்த வழிபாடு ரொம்ப சிறப்பாக நடைபெறுங்க. மாங்காடு காமாட்சி அம்மன் கோவிலில் இந்த வழிபாடு ரொம்பவும் சிறப்பாக நடைபெறுங்க. அதே போல் சென்னையில் காளிகாம்பாள் கோவிலிலும் இந்த வழிபாடு மிகவும் விசேஷமாக நடைபெறும். வாய்ப்பு இருக்கிறவங்க அந்த அம்பாள் திருத்தலத்திற்கு போயிட்டு இந்த வழிபாட்டை நாம் மேற்கொள்ளலாங்க. சரி, நாங்கள் வீட்டிலிருந்தே இந்த லலிதாம்பிகையின் ஆசீர்வாதத்தை முழுமையாக பெறணும், எங்களுடைய குடும்பத்திற்கும் அந்த அம்பாளின் அனுகிரகம் இந்த வசந்த நவராத்திரியில் கிடைக்க வேண்டுமென்றால் நாங்கள் என்ன செய்கிறது? வீட்டில் இருக்கும் பெண்கள் மாலை நேரத்தில் பூஜை அறையை சுத்தம் செய்து அம்பாள் படத்துக்கு அலங்காரம் செஞ்சுக்கலாங்க. லலிதா திரிபுர சுந்தரி திருவுருவ படம் இருந்தால் ரொம்ப சிறப்புங்க. இல்லாதவங்க உங்கள் வீட்டில் இருக்கிற அம்பாளை அலங்காரம் செஞ்சு முடிச்சுட்டு அந்த அம்பாளுக்கு வாசம் நிறைந்த மல்லிகை பூ வாங்கி வைக்கணுங்க. இப்பவே அதிக வாசம் நிறைந்த மறிக்கொழுந்து இந்த அம்பாள் வழிபாட்டிற்கு ரொம்ப சிறப்புக்குரியதாக சொல்லப்பட்டிருக்குங்க. எனவே இந்த 2 மலர்களையும் அம்பாளுக்கு சூட்டி விளக்கேற்றி உங்களால் முடிஞ்ச நெய்வேத்தியம் வச்சு விளக்கேற்றி பிரார்த்தனை செய்து கொண்டு தீப தூப ஆராதனை செய்து வழிபாட்டை நிறைவு செஞ்சுக்கலாங்க. இதே போல் இன்று மாலை தொடங்கிய உங்கள் வழிபாடு 9 நாட்களும் தொடரணுங்க. இப்போ நம்ம எல்லாருக்குமே ஒரு சந்தேகம் வரும், எந்த அம்பாள் வழிபாடு இதுக்கு தேவை? லலிதாம்பிகை இருந்தால் ரொம்ப விசேஷம், இல்லை மகாலட்சுமி தயாருக்கு பண்ணலாம், வராகி அன்னைக்கு பண்ணலாம், இந்த மாதிரி எந்த அம்பாள் இருந்தாலும் பண்ணலாங்க. எந்த அம்பாள் படமே இல்லை அப்படின்னாலும் காமாட்சி அம்மன் தீபம் எல்லார் வீட்லேயும் கம்பல்சரி இருக்கும். காமாட்சி அம்மன் தீபம் வச்சுருக்கிறவங்க அவங்களே காமாட்சி அம்மனாக நினச்சி தினமும் தீபம் ஏற்றி அவங்களுக்கு மல்லிப்பூ அதோடு மறிக்கொழுந்து அழகாக வச்சு அலங்காரம் பண்ணி தீபம் ஏற்றி வழிபடலாங்க. அந்த தீபம் ஏற்றும் போது அந்த தீபத்துக்குள்ளே அந்த எண்ணெய்க்குள்ளே ஒரு பிஞ்ச் அளவுக்கு ஜவ்வாது பவுடர் மிக்ஸ் பண்ணி தீபம் ஏற்றுங்க. நல்ல வாசமாகவும் இருக்கும், நல்ல ஒரு சந்தோஷமான மனநிலைமையை நமக்கு தருங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். அதாவது ஏப்ரல் 17ஆம் தேதி வரை இந்த நவராத்திரி இருக்குங்க. 9 நாள் மாலையில் இதே போல் வழிபாட்டை மேற்கொண்டு ஒரே ஒரு கோரிக்கையை அம்பாள் பாதத்தில் வச்சுருங்க. நிச்சயமாக அந்த வழிபாட்டிற்கு உண்டான பலனை அம்பாள் உங்களுக்கு வெகு விரைவில் கொடுத்துடுவாங்க. இந்த பூஜை செய்யும்போது வீட்டில் லலிதா சகஸ்ர நாமத்தை ஒலிக்க விடணுங்க. இந்த வழிபாடு உங்களுக்கு மன நிம்மதியை கொடுக்குங்க, வீட்டில் சந்தோஷத்தை கொடுக்கும், செல்வ கடாட்சத்தை கொடுக்கும். லலிதாம்பிகையின் பரிபூரண ஆசீர்வாதத்தை பெற இந்த 9 நாட்களை தவற விடாதீங்க. வாய்ப்பு உள்ளவர்கள் பயன்படுத்தி கொள்ளுங்க. உங்கள் வீட்டு பக்கத்தில் ஏதாவது அம்பாள் கோவில் இருக்குது, இந்த வசந்த நவராத்திரி நடக்குது அப்படின்னா அந்த பூஜையில் போய் நீங்கள் கலந்துக்கோங்க. அந்த அம்பாளுக்கு தேவையான ஏதாவது உங்கள் கையினால் வாங்கி கொடுக்கலாங்க. ஒரு மல்லிகைப்பூ வாங்கி கொடுக்கலாம், மறிக்கொழுந்து வாங்கி கொடுக்கலாம், இல்லை மஞ்சள் வாங்கி கொடுக்கலாம், குங்குமம் வாங்கி கொடுக்கலாம். என்ன உங்களால் முடியுமோ அதை வாங்கி கொடுங்க. இல்லை நெய்வேத்தியமாக வீட்டில் ஏதாவது செஞ்சு எடுத்துகிட்டு போகிறீங்க அப்படின்னா அங்கே வர எல்லா பக்தர்களுக்கும் உங்கள் கையினால் கொடுக்கும்போதும் நல்ல பலன் கிடைக்குங்க. இல்லை பக்கத்தில் எதுவுமே உங்களுக்கு நடக்கலைனாலும் நீங்கள் வீட்லேயே தினமும் காமாட்சி அம்மன் விளக்கு ஏற்றி வச்சு காமாட்சி அம்மனை மனசார நினச்சிட்டு இந்த வழிபாட்டை வசந்த நவராத்திரி 9 நாள் வழிபாட்டை செஞ்சு பாருங்கள். நம்ம ரெகுலராக எப்படி பூஜை செய்வோம், தினமும் விளக்கேற்றுவோம் இல்லைங்களா? ஆனால் இதில் என்ன ஒரு ஸ்பெஷல் அப்படின்னா மல்லிப்பூ கிடைச்சா ரொம்ப விசேஷம், மறிக்கொழுந்து இருக்கணும். இப்போ மல்லிப்பூ சீசன் தான் அப்படின்றதுனால கண்டிப்பாக கிடைக்குங்க. மறிக்கொழுந்து உங்களுக்கு கிடைக்கலனாலும் மல்லிப்பூவாது நீங்கள் ஒரு சேர் வாங்கி நீங்கள் கட்டி வச்சுக்கிட்டீங்களா கூட டெய்லி கொஞ்சம் பூ காமாட்சி அம்மனுக்கோ இல்லை உங்கள் வீட்டில் இருக்கிற எந்த அம்பாள் படத்துக்கோ போட்டு தீபம் ஏற்றி ஒரு நெய்வேத்தியம், ஒரு கல்கண்டு கூட நைவேத்தியமாக வைக்கலாங்க. ஒரு நாளைக்கு
கல்கண்டு, ஒரு நாள் பால், ஒரு நாள் பானகம், ஒரு நாள் பழங்கள், இந்த மாதிரி சின்ன சின்ன நைவேத்தியங்களாக தொடர்ந்து 9 நாள் நம்ம ரெகுலர் பூஜை செய்கிற மாதிரியே பண்ணிக்கிட்டே வாங்க. உங்கள் வாழ்க்கையில் வசந்தம் வீச ஆரம்பிச்சிடுங்க. இந்த வசந்த நவராத்திரி மிஸ் பண்ணிடாதீங்க. நம்பிக்கை இருக்கிறவங்க நம்பிக்கையோடு செய்து நல்ல பலனை அடையலாங்க. இன்றைக்கி வீடியோவில் நான் சொன்ன விஷயங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா ப்ளீஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க, அவங்களும் பலன் அடையட்டும். நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு சப்போர்ட்டும் எனக்கு அடுத்தடுத்த வீடியோ பண்ணுறதுக்கு ஒரு மோட்டிவேட்டாக இருக்குங்க. அதனால் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இன்னொரு எளிமையான ஆன்மீக தகவலோடு உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி, வணக்கமும். டேக் கேர் அண்ட் பாய் ஃப்ரெண்ட்ஸ்.